நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி, அப்பா உமக்கு நன்றி. என் தகப்பன் அப்பா, நீர் பேசணும் ஆண்டவரே. அப்பா எதற்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோமோ அந்த காரியத்தை என் ஆவியானவர் அப்பா நீங்க வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். என் ஆவியானவர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா நீங்க பேச வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் அதை கவனமாய் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா. அப்பா உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் சுவாமி. ஆண்டவரே ஒரு புறம் ஆண்டவரே நியாயம் தீர்க்கும், ஒரு புறம் எங்களை சுத்திகரிக்கும். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் தங்கங்களா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு கிருபையாய் கொடுத்திருக்கிற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் மேலானவைகளை தேடும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசிட்டு இருக்காருல்ல. நம்மளுடைய ஆண்டுடைய வார்த்தைகள் எல்லாமே வேதத்தில் கொடுக்கப்பட்ட அப்பா எழுதின அப்பா நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் என்ன சொல்லுது? மேலானதை தேடு, பரலோகத்துக்குரியவைகளை தேடு. நீ இந்த பூமியில நீ வாழ்ந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ இந்த பூமிக்குரிய பிள்ளை அல்ல அப்படிங்கிறத ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு உணர்த்தும்படியாக ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? இல்ல, நம்ம இந்த பூமிக்குரியவங்க அல்ல. பூமிக்குரியவர்களா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்க கூட வேலை பார்க்கறவங்கள பார்த்திருப்பீங்க. அவங்க பேசுகிற பேச்சுக்கள், அவங்களுடைய செயல்கள், அவங்களோட ஒரு ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இந்த பூமிக்குரிய காரியங்களையே தான் பேசிட்டு இருப்பாங்க. இல்ல, நம்ம ஆண்டுக்குள்ள வர 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 இவங்க பேசுகிற காரியங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா கோவம் கோவமா வரும். ஆமா, சிலர் என்ன இவங்க இந்த பூமியிலே இருந்து இந்த பூமியிலே வாழ்ந்து இங்கேயே பெரிய கோட்டை கட்டி இங்கேயே பயங்கரமா செட்டில் ஆக போறாங்க மாதிரி பேசுறாங்களே. இல்ல, 1000 வருஷம் இங்கேயே இருக்க போற மாதிரி பேசுறாங்களே. நம்மளுடைய வாழ்க்கை எத்தனை வருஷமோ எத்தனை ஆண்டுகளோ யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த பூமியில வாழ்கிற பூமிக்குரிய ஜனங்கள் அவர்கள் பேசுகிறத பார்த்தா இங்கேயே லைஃப் ஃபுல்லா இங்க இருக்க போற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா நம்ம அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. நம்ம பரலோகத்திற்குரியவர்கள். நம்மளுடைய வீடு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. நமக்கென்று ஆண்டவர் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அங்கிருந்து தான் வந்தோம், திரும்ப அங்கதான் போக போறோம். சோ நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய யோசனைகள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரலோகத்துக்குரியவைகளா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி நம்மளுடைய எண்ணங்கள் மாறுச்சுன்னா நம்ம அந்த பூமிக்குரிய காரியங்களை பார்த்து நம்ம கவலைப்பட்டு உட்கார மாட்டோம். நம்ம சோர்ந்து போய் எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, சே அவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இந்த காரியத்தை எவ்வளவு என்கிட்ட இவ்வளவு கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்லிட்டாங்களே. இல்ல, அவங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து அநேக நேரத்துல நம்ம சோர்ந்து போற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த எதிர்பார்ப்பு தான். அவங்கள நான் அப்படி அவங்க என்கிட்ட பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், அவங்க என்னை கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், அவங்க இந்த காரியத்தை என்கிட்ட சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், அவங்க கடைசி வரைக்கும் என் கூட இருப்பான்னு சொன்னாங்க, சோ இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். எல்லாமே இது எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தேன். ஆனா இது எல்லாவற்றிலும் நம்மளுக்கு மிஞ்சுறது என்னது? ஏமாற்றம் தான். இல்ல, சோ நம்ம எப்ப தேவனுடைய பிள்ளைகள், நான் ஆண்டவருடைய கரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பிள்ளை, நான் எங்க இருந்து வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது, திரும்ப நான் எங்க போறேன் அப்படிங்கிறதும் எனக்கு புரியுது அப்படின்ற நிலை வரும்போதுதான் நம்ம மேலானவைகளை தேட ஆரம்பிப்போம். ஏசப்பாவும் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனிச்சு பாருங்களேன். உலக பிரகாரமா எந்த ஒரு வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வந்ததாவே இல்லைல்ல, வேதத்துல இல்ல. எந்த ஒரு காரியத்துல உட்காந்து அரட்டை அடிச்ச மாதிரி டைம் பாஸ் பண்ணணும், என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், நம்மளுக்கு போர் அடிக்குது. யோசித்து பாருங்க, அவரு இந்த பூமியில இருந்த நாட்கள் எல்லா நாட்களும் அவர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிந்தார்ல. எத்தனை பேர் ராப்பகலாய் வியாதியஸ்தர்கள், பிசாசு பிடிச்சவங்க எல்லாரும் ஆண்டவர்ட்ட வந்தாங்க. ஆனா அவர் ஒரு நிமிஷம் கூட முகம் கோணாம எங்களை ரெஸ்ட் எடுக்க விடுங்கப்பா. வசனம் சொல்லுது, அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு நேரம் இல்ல, தூங்குவதற்கு நேரம் இல்ல, அவங்களுக்கு சரீர ஓய்வுக்கு கூட நேரம் இல்லையா. அப்ப எல்லாம் காரு, பஸ், பைக்கு அதெல்லாம் கிடையாது இல்ல தங்கங்களா. எல்லாமே கால்நடை தான்.
நடந்துதான் போகணும் இல்ல, நடந்தே போகணும். ஒவ்வொரு ஊருக்கும் பக்கத்துல இருக்கிற எல்லா பட்டி தொட்டி கிராமம் அத்தனைக்கும் ஆண்டவர் சீஷர்களோட நடந்துதான் போனாரு, நடந்துதான் ஊழியம் பண்ணார். ராத்திரி 12 மணிக்கு தான் வந்து தூங்குறாரு. 3 மணிக்கு அதிகாலையில எழும்பி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு தனித்து போறாரு. அடுத்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. 5 மணில இருந்து ஆரம்பிச்சாருன்னா நைட்டு 12 மணி வரைக்கும். யோசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு தெரியும்ல, அவரு சர்வ வல்லமையுள்ள தேவன்ல. சோ அதனால அவருக்கு தெரியும், நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தேன். அந்த நோக்கத்தை தான் நான் நிறைவேற்றும்படியாக நான் இருக்கிறேன் இல்ல. அதனால வேற எந்த காரியமும் ஈவன் மற்றவர்கள் அவரை குறை சொல்லும் போதோ குற்றம் சொல்லும் போதோ அதை பெருசாவே அவர் எடுத்துக்கல இல்ல. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. அவருடைய வழியை பார்த்து போயிட்டு அவரு சோர்ந்து போய் உட்கார்ல, என்னடா இவங்க இப்படி பேசுறாங்க, நம்ம நல்லது தானே செய்யறோம், ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு அவரு நினைக்கவே இல்லை. அவர் வந்ததான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும், பிதாவின் சித்தத்தை நான் அந்த பூமியில நிறைவேற்றி ஆகணும், அதற்காக தான் நான் வந்திருக்கேன், அதை முடிச்சுட்டு நான் பரமேறி போயிருவேன். இதைத்தான் நம்மள்ட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிதாவுக்கு அடுத்து காரியத்தை தான் அவர் வந்து பேசினார். சிங்காசனத்துல அவர் அமரும்படியான காரியத்தை தான், பரலோகத்திற்குரிய காரியத்தை தான், உன்னதங்களில் இருக்கக்கூடிய காரியத்தை தான் அவர் எல்லா இடத்துலயும் அவர் பேசினாரு. பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசினார். அவருடைய பிள்ளைகளாக நம்ம அப்படித்தான் இருக்கணும். ஆனா சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்க யோசித்து பாருங்க. அவரை வனாந்திரத்துல சோதிக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் பசியா இருக்கும் போது என்ன சொல்லுவான்? ஃபர்ஸ்ட் இந்த கல்லுகள்லாம் அப்பங்களாகும்படி செய்யுங்க. பசியோட வர்றீங்கல்ல, இத கல்லெல்லாம் என்ன பண்ணிருங்க, அப்பமாக்கி சாப்பிட்டுருங்க, அவங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன பண்றான்? சோதிக்கிறான் இல்ல. ஆமா. ஆனா ஆண்டவர் வந்து வார்த்தையில ஜெயிச்சார். அடுத்து அவன் என்ன பண்றான்? உப்பரிகை, தேவாலயத்தில் உப்பரிகை மேல ஏத்தி அங்க இருந்து கீழே குதிங்க, அப்ப வந்து தேவதூதர்கள்லாம் உங்க பாதம் கல்லில் இராதபடிக்கு கொண்டு போவாங்க. இவனும் உடனே என்ன பண்ணிட்டான்? அலர்ட் ஆயிட்டான். சரி, இவர் வந்து மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு இப்படி பயங்கரமா வசனம் பேசுறாரு, நம்மளும் வசனத்தை வச்சே இவரை வந்து மடக்குவோம் அப்படின்ட்டு அடுத்து வந்து இவன் வசனத்தை தான் சொல்றான் பாருங்க. பாதம் கல்லில் இடாதபடிக்கு கையில ஏந்தி கொண்டு போவார்களே, அதனால நீங்க குதிங்க, வசனம் சொல்லுதே அப்படின்ட்டு. அப்பயும் ஆண்டவர் வந்து அவனை எச்சரிக்கிறார் வசனத்தினால. அவனை திட்டுறாரு. கடைசியா அந்த எல்லா ராஜ்யங்களையும் காமிச்சு, நீ வந்து என் தாழ பணிஞ்சிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாகன்னு வசனத்திலேயே அவனை ஜெயிக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க. இவனுடைய தாட் எல்லாம் பாத்தீங்கன்னா பூமிக்குரியவதான் காமிக்கிறான். இந்த கல்லு பூமியில இருக்கு, இந்த பூமிக்குரிய காரியத்தை காமிச்சு இது அப்பமா மாத்து சாப்பிடுற காரியத்தை காமிக்கிறான். அடுத்து பாத்தீங்கன்னா கீழே குதிங்க, பாதம் கல்லில் இடற கூடாது, கீழே தான் பார்க்க சொல்றான். அடுத்து என்ன பண்றான்? ராஜ்யங்கள் எல்லாத்தையும் காமிச்சு எல்லாமே பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய காரியங்கள். அவன் நிமிந்து பாக்குறதே இல்ல. நிமிந்து பார்த்திருந்தான்னா இங்க சாத்தானா வந்திருக்க மாட்டானே இல்ல. எல்லாமே பூமிக்குரிய காரியங்களை தான் காமிச்சு 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 சோதனைய வந்து கொடுக்குறான். அதேதான் இன்னைக்கும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட அவன் தந்திரமா பண்ணுகிற காரியம் என்ன தெரியுமா? பூமிக்குரிய காரியத்தை குறிச்சுதான் நம்மளுக்கு சொல்லி 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 நம்ம எல்லாரையும் கவலைப்பட வைக்கிறான். உண்மைதானே? ஆனா ஆண்டவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ மேலானதை தேடணும். அவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எப்போதும் கீழே பார்க்க கூடாது. இந்த பூமிக்குரிய காரியங்களை பார்த்து சோகப்பட்டு அது நம்ம அப்படி உட்கார்ந்தோம்னா சாத்தாதான் நம்மள அந்த மாதிரி உட்கார வைக்கிறான்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். உடனே என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து, அப்பா நீங்க இல்ல, நாங்க உங்களுடைய பிள்ளைங்க, நீங்க வந்து மேலானவைகளை தேட சொல்லிருக்கீங்க, பரத்துக்குரியவர்களை தேட சொல்லிருக்கீங்க, அதனால எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கு. எதுக்காக தாவீது அப்படி சொன்னாரு? எதற்காக யோசபாத் அப்படி சொன்னாரு? எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு நாங்க மேல உங்களைத்தான் பார்ப்போம் இல்ல. உடனே நாங்க போன் எடுத்து மத்தவங்கள்ட்ட நாங்க புலம்ப மாட்டோம். என் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு, என் கஷ்டம் இப்படி ஆயிடுச்சு, நான் பூமியை கீழே பார்த்தேன்னா விழுந்துருவேன், அது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இவங்க தேவதாசர்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்குப்பா. என்ன கஷ்டம் வந்தாலும் உடனே என் கண் எங்க போகுது? மேலதான் போகுது. போனுக்கோ மத்த காரியத்துக்கோ பூமிக்கோ எங்கேயும் என் கண்ணு போக கூடாது. அப்பேற்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் அவர் எழுந்தருளுவார்.
ஆண்டவர் எழுந்தருளிட்டாருன்னா நம்முடைய சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். ஆமென். அப்பேற்பட்ட கர்த்தரை, மேலானவைகளை தேடும்படியாக சொன்ன கர்த்தரை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியம் என்ன? ஆண்டவர் மேலானவைகளை தேடுங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு எந்த காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், சங்கீதம் 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அதனால கோர்வையா அடுத்த வசனம் ஒண்ணு நம்ம புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15 படி, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆமென். இது யாரு சொல்றா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். இதை வாழ்ந்து காண்பித்தவர் சொல்றார். இல்ல, ஒரு காரியத்தை நீங்க ஒருத்தவங்க செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த காரியத்துல ஜெயம் எடுத்தவங்களா இருக்கணும். அந்த காரியத்துல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்புவோம். இப்ப நீங்க பார்லர், பியூட்டி பார்லர் போறீங்கன்னா, அங்க போய் நீங்க போய் ஏதாவது ஒண்ணு, எனக்கு ஏதாவது மேக்கப் போட்டு விடுங்கன்னு போய் நிக்கும் போது, அங்க உள்ள இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும். ஓரளவுக்காவது அவங்க அதுக்கு குவாலிஃபைடா, அந்த பாக்குறதுக்கு அவங்க அந்த எலிஜிபிலிட்டியோட இருக்கணும். அப்பதான் நம்ம நம்புவோம்ல. சரி, இவங்களே நல்லா இருக்காங்க, நீட்டா இருக்காங்க, அழகா இருக்காங்க. அப்பதான் நம்மளையும் இந்த மாதிரி என்ன பண்ணி விடுவாங்க? அழகாக்கி விடுவாங்க. இது உலக காரியத்துல இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்ய சொல்றாங்கன்னா, அந்த காரியத்தை அவங்க மேற்கொண்டிருக்கணும். அது மாதிரி அவங்க இருந்திருக்கணும். இப்ப நீங்க இன்னொருத்தவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ நீ கரெக்டா இருக்கியா? நீ இந்த விஷயத்துல நீ கரெக்டா இருக்கியா? நீ ஒழுங்கா இருந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ண. அப்படிதான் எல்லாருமே என்ன பண்ணுவோம்? கோவத்துல நம்ம அந்த வார்த்தையை சொல்லுவோம். ஆனா இங்க சொல்றவர் யாருன்னா, எல்லா காரியத்திலையும் ஜெயம் எடுத்த தேவாதி தேவன். அழகா சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்றிய மகளே, கர்த்தரில் அன்பு கூறுகிற என் ஜனங்களே, நீங்க உதட்டளவுல சொல்றீங்களா, இருதயத்துல சொல்றீங்களா? இருதயத்துல சொன்னீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? தீமையை வெறுத்துருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே தீமையை வெறுக்கிற ஒரு காரியம்ல. கர்த்தருக்கு பயப்படுதலே தீமையை வெறுக்கிற ஒரு காரியம் அடையாளமாய் நம்மளுக்கு சொல்லப்படுது. சோ தீமையை வெறுத்துருங்க. அப்படிப்பட்டவர்களை அவர் எப்படி கூப்பிடுறாருன்னா, பரிசுத்தவான்கள்னு ஆண்டவர் ஒரு பேர் வச்சிருக்கார். ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுறவங்க, தீமையை வெறுக்கிறவங்க, அவங்க பரிசுத்தவான்களாய் தேவனுடைய பார்வையில இருக்கிறாங்க. அந்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? காப்பாற்றுகிறார். அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு, நம்மளுக்கு ஒருத்தவங்க பயங்கர மோசமான தீமையை நம்மளுக்கு செய்யும் பொழுது, பதிலுக்கு நம்ம தீமை செய்யாதவர்களாய் இந்த பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீதிமானை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எத்தனை நாட்கள் நம்ம இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானிக்கிறார். அத்தனை நாட்கள் நம்ம இந்த பூமியில வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆமென். சாத்தானுக்கு நம்ம உயிர் மேல அதிகாரம் கிடையாது, எடுக்க அனுமதியும் கிடையாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு வார்த்தை பார்த்தோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது எளிதில் அணைந்து போக நம் கர்த்தர் விட மாட்டார். ஆமே. நம்மளுக்கு லூக்கால நம்மளுக்கு தெரியும், பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷனை, ஒரு வாலிபனை அவங்க அப்பா கூட்டிட்டு வர்றாரு. வேகமா போதுகிறேன், என்னுடைய மகனை கடாச்சி தரலுங்கப்பா, எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான், இவனை இந்த பிசாசு கொல்லும்படி தீயிலையும் தண்ணீர்லயும் தள்ளி போடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு சொல்லும் பொழுது, ஆண்டர் அவனை, ஆமா, அந்த பிசாசை அதட்டி அவனை குணப்படுத்துறார். யோசித்து பாருங்க, இத்தனை தடவை அவனை கொல்லுவதற்கு இந்த சாத்தான் எவ்வளவு போராடிச்சானா, கொல்ல முடிஞ்சுச்சா? முடியலல்ல. தேவனுடைய பாதத்துல சுகம் கிடைக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். சுகத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வர கண்டிப்பா பிரயாசப்பட்டிருப்பான். நானு யோசிப்பேன், ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் இடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அடுத்து போய் அவங்களுடைய லைஃப் பைபிள்ல கொடுக்கப்படல. ஆனா நான் உட்கார்ந்து யோசிப்பேன், இந்த உபச்சார ஸ்திரீ அவ்வளவு பெரிய ஒரு லைஃப் செகண்ட் சான்ஸ் ஆண்டவர் கொடுத்து அனுப்பிச்சாரு. அந்த அம்மா கண்டிப்பா போய், ஆமா, ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்ந்திருக்கோம், ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நானா விசுவாசிச்சு, நானா அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்குவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும்
ஆண்டவர் வந்து சுகம் பெற்று போனவங்க எல்லாம் நிச்சயமா ஆண்டவருக்காக வாழ்ந்திருப்பாங்க. ஆண்டவருக்காக கண்டிப்பா பரலோக ராஜ்யம் இந்த பூமியில வர்றதுக்கு பிரயாசப்பட்டிருப்பாங்க. ஆண்டோடைய சீஷர்களை பின்னாடி ஆண்டவர் கூடயே போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்குரிய ஒரு தாட் அப்படி இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம கவலைப்பட அவசியம் இல்லை. எப்பொழுதும் நம்ம தைரியமாய் இருக்கணும். ஏன்னா தாவீதோடைய உயிரை எடுப்பதற்கு யோசித்து பாருங்க, சவுல் எத்தனை முறை முயற்சித்தோம், ஒன்றுமே செய்ய முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. அத நீங்க அழகா நீங்க டைம் இருக்கும்போது வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதுல வார்த்தை சொல்லுது, தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் டெய்லி தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென். டெய்லி போய் ஒரு ராஜாவுக்கு வேலை பாருங்க. ஒரு தாவீத வந்து தேடி, ஒரு சின்ன பையனை அவரை தேடி 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 வந்து இவருடைய வேலையே அதுதான். அவனை எப்படியாவது கொல்லணும். ஜனங்களுக்கு ராஜாவா இருக்கிறவருக்கு எத்தனை வேலைகள் இருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளவு பிஸியா இருப்பாங்க. ஆனா இவருடைய வேலை, தன்னுடைய ஸ்தானத்தை மறந்து, என்ன வேலை செய்யணும்ன்றத மறந்து, பொறுப்பை மறந்து தாவீத துரத்துறதுக்கே இவருக்கு டைம் போயிருச்சு. எப்படி ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார்? பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எப்படி சவுலோட கையில ஒப்பு கொடுப்பார்? அவருடைய பிள்ளைகளை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுத்து ஒரு தரிசனத்தோடு தேவன் நடத்தி வரும்போது சத்ருவின் கையில நிச்சயம் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லலாமா? அவர் நம்மை அழைத்து வந்தது நம்மை வாழ வைக்கும்படியாக. அவர் இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த குடும்பத்திலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து நம்மளை எல்லாரும் தெரிந்தெடுத்து இப்போ ஒரு ஃபெல்லோஷிப் கொடுத்திருக்காரு. இப்படி அழைத்து வந்து அற்புதமாய் நம்மை நடத்துவது எதற்காக? பரலோக ராஜ்யத்துல நம்ம கொண்டு போய் சேர்ப்பதற்காக. பாதியிலே நம்ம அழிந்து போவதற்காக, சத்ருவின் கையில நம்ம ஒப்பு கொடுப்பதற்காக அல்ல. நம்ம புரிந்து கொள்ளணும். கடைசி வரை என்னை காப்பாற்ற என் கர்த்தரால் முடியும் இல்ல. இதற்கிடையில காரணமே இல்லாம பகைக்கிற ஜனம் உண்டு. எந்த காரணமும் இல்லாம நம்மை வெறுக்கிற, நமக்கு தீங்கு செய்கிறவர்கள், நம்மை பற்றி அவதூறான வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், நம்மை குறித்ததான விமர்சனங்கள், நம்மளுக்கு அந்த காரியத்துக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா எப்படி பேசுவாங்கன்னே தெரியாது. பயங்கரமான ஒரு விமர்சனம் நம்மளை பத்தி வரும். அது நம்ம காதுக்கு வரும்போது நம்மளுக்கே சிரிப்பா இருக்கும். இது நீங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம அப்படி பண்ணோமா, நம்ம அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்திருக்க மாட்டோம் சில நேரத்துல. ஆனா நம்ம இருந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி நிறைய காரியங்கள் இந்த ஜனங்கள் வந்து செய்யறத பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணனா இனிமேலும் ஆமா ஃபேஸ் பண்ணுவீங்க. சோ அதனால வந்து ஆண்டவர் வந்து இப்பயே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அநேக விமர்சனங்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். தவறான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யாரு அப்படின்னாலும் நம்மள்ட்ட இருந்து நன்மையை பெற்றவர்கள் கூட. யோசித்து பாருங்க, நம்ம கூடயே இருந்த ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன். நீ எனக்கு வந்து என்ன சொல்றது, பயங்கர க்ளோஸ் சோல்மேட் இல்ல, இப்ப எல்லாம் வந்து புதுசா ஒரு வேர்டு சோல்மேட். அப்படி ஒரு லவ்வபுளான ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நம்ம வந்து பிரியவே கூடாது. நான் வந்து ஒரே தட்டுல சாப்பிடுவாங்க, ஒரே மாதிரி நம்ம ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. உனக்கா நான் வந்து உயிரே கொடுப்பேன்னு கூட பேசுவாங்கல்ல. அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்ப வந்துருச்சு. ஆனா சில நேரத்துல அவங்க என்ன ஆயிருவாங்க, நம்மளுக்கு எகெயின்ஸ்டாவே ஆமா அப்படியே திரும்பிடுவாங்க. நம்ம கூடயே இருந்தவங்க தான், நம்ம கூட எல்லாம் நம்ம செஞ்சு நம்மள்ட்ட இருந்து நன்மையை வாங்கினவங்க தான், நம்மள்ட்ட இருந்து நல்ல பெனிஃபிட் அவங்க வந்து அனுபவிச்சவங்க தான். சில நேரத்துல சூழ்நிலை நிமித்தம் என்ன மாறிடுவாங்க, நம்மளுக்கே எகென்ஸ்டா அவங்க மாறிடுவாங்க. இதேதான் தாவீதுக்கு நடந்துச்சு இல்ல. சவுலுக்கு நன்மை செய்த தாவீதுக்கு அப்படிதான் சொல்ல முடியும் இல்ல. ஆரம்ப நாட்கள்ல அவ்வளவு பெரிய கோலியாத்து, அவனை வந்து முறியடிக்கலைன்னா ரொம்ப மோசமான ஒரு பேரு வந்துரும் இஸ்ரேலுக்கு ஜனங்கள்ட்ட இல்ல. சோ அப்படிப்பட்டதுல ஒரு ராஜா தான் போய் முறியடிக்கணும். ஆனா ஒரு சீனியர் வந்து அவன் வந்து சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பாக்குறான், பயந்துட்டு. மகனும் வேடிக்கை பாக்குறான். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் தாவீதை தெரிந்தெடுத்ததுனால மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்தான் இல்ல. அவ்வளவு பெரிய ராஜசனை போய் அவன் கொன்று எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறான். ஆனா தாவீதுக்கு வந்து அது செய்த நன்மை எப்படி மாறிடுச்சு இந்த இடத்துல? ஆமா அவனுக்கே அது தீமையாய்
மாறிடுச்சு. ஒரு மரண பயம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, எனக்கு சிறகு இருந்தால் நான் பறவையை போல எங்கேயாவது போய் இளைப்பாறிடுவேன். அநேக நேரத்துல நீங்க எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க இல்ல? ஐயோ, எங்கேயாவது போய் தனியா போய் உட்காந்துடணும் போல இருக்கு இல்ல? அதே மாதிரி இங்க நான் எனக்கு மட்டும் சிறகு இருந்துச்சுன்னா பறந்து போய் எங்கேயாவது ஒரு மூலையில இந்த வீட்டை விட்டுட்டு எங்க வேணா போறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. எனக்கு அப்படி கஷ்டமா இருக்கு, இப்படி கஷ்டமா இருக்கு இல்ல? ரொம்ப வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு வரும் இல்ல? அதான் தாவீது சொல்றாரு, 1 சாமுவேல் 20 1 சொல்லுது, தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து சவுலோட பையன்கிட்ட போய் சொல்றாரு, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் என்ன செஞ்சேன்? நான் செய்தது என்ன? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக இப்ப என்ன பண்றேன்? ஆமா, அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு மரண பயமா இருக்கு. நிம்மதியா சாப்பிட முடியல. நிம்மதியா தூங்க முடியல. நான் அரண்மனையில இல்ல ஒரு வீட்ல வாழ்ந்த வாழ்க்கை இல்ல. என்னுடைய நாட்கள் எல்லாம் எங்க போகுது? வனாந்தரத்துல போகுது, குகையில போகுது, மலையில போகுது, இல்ல கெபியில போகுது. எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை. மிருகங்கள் இருக்கிற காட்டுக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சாப்பிடுறதுக்கு வழி இல்ல. எத்தனை பேர்ட்ட எல்லாம் கெஞ்சுவாரு இல்ல? சோ அந்த மாதிரி ஃபுட் இல்லாம ஆசாரியன்ட்ட போய் கேட்க வேண்டிய நிலைமை. அபிகாயிலா அவங்களுடைய கணவனா நாபால் அவன்கிட்ட போய் கேட்டு விட்டுற நிலைமை, எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலைமை. இந்த சூழ்நிலையில நான் என்ன தப்பு பண்ணேன்னு இந்த சவுல் என்னைய துரத்துறாருன்னு சொல்லி அவன் ரொம்ப அங்கலாய்த்து சொல்லி கேட்பான். அநேக நேரங்கள்ல நம்ம மனசுல எதுவுமே இல்லாம நல்லதுக்கான காரியமாய் நம்ம சொல்லி இருப்போம். ஆனா அதை தவறாய் எடுத்து நம்மை விரோதிய பாக்குறது மாதிரி சில பேர் பார்ப்பாங்க இல்ல? நம்மளுடைய வாழ்க்கையில அது கண்டிப்பா அனுபவிச்சிருப்போம். வேதாகமத்துல அநேக தெய்வ மனிதர்கள் வாழ்க்கையில இது நடந்திருக்கு இல்ல? யோசேப்புடைய லைஃப்லயும் அவர் என்ன தவறு செய்தான்னு சொல்லிட்டு குழியில தூக்கி போட்டாங்க சகோதரர்கள். என்ன தவறு செய்தான்னு சொல்லிட்டு வித்து போட்டாங்க. என்ன தவறு செய்தாருன்னு சொல்லிட்டு சிறைச்சாலையில போட்டாங்க. யோசித்து பாருங்க. ஆனா வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் அநேகம் அநேகம். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை பாதுகாப்பார். இன்றைய நாட்கள்ல நம்மள காரணம் இல்லாமல் நம்மை வெறுக்கிறவர்கள் இருக்கலாம் இல்ல? காரணம் இல்லாமல் நம்மை காயப்படுத்துகிறவர்கள் இருக்கலாம். நம்ம செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்ன காரியத்திற்காக நீங்க நம்பினவர்கள் உங்களை வேதனைப்படுத்தும்படியாய் பேசி இருக்கலாம். நான் இவங்களை எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி, இவங்க இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கல. என் ஃப்ரெண்டு எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சேன், என் கூட இருப்பான்னு நினைச்சேன், என்னை இப்படி விட்டுட்டு உதறி தள்ளிட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கல. மனசு உடைஞ்சு இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன் மகளே. எல்லா வார்த்தையும் நீ விட்டு விடு. அவர்கள் பேசின மனுஷர்கள் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க தீமை செய்யறாங்களா, நீ தீமையை நினைக்காத. பழி வாங்கணும்னு என்ன வரக்கூடாது தாவீது மாதிரி. நீ நன்மை செய்யு, நீ நன்மை செய்யு. எவ்வளவு எவ்வளவு அவங்க தீமையை உனக்கு செஞ்சுட்டே இருக்காங்களோ அத்தனை அளவு நீ அவங்கள மன்னித்துட்டே இரு, நீ மன்னிச்சுட்டே இரு. அவங்களுக்கு நீ நன்மையை யோசிச்சுட்டே இரு. நிச்சயமாகவே நான் உன் கூட தான் நிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு அநேக பொறாமையில கோபமான காரியங்கள் பிசாசனுடைய குணத்தினால எத்தனை எத்தனை விளைவுகள் இல்ல? பகை விரோதம். நீங்க நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க தங்கங்களா? கடலூர்ல அந்த ஐடி அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த 3 பேரை அவங்க அம்மா, குட்டி பையன், அவன் என்ன தப்பு பண்ணா? 10 வயசு பையன். 3 பேரையும் பழிக்கு பழி வாங்கிறான். அந்த அந்த சுகந்தகுமார் அவருடைய அவர்னாலதான் அந்த கொலை பண்ண பையனுடைய அம்மா இறந்துட்டாங்களாம், தற்கொலை பண்ணிட்டாங்களாம். சோ இவரு எங்க அம்மா இறந்து போனதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த அம்மா ஒரு நாள் திட்டிட்டாங்களாம். ஆனா அத பைலட் அதுக்காக அந்த காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு துடி துடிக்க அந்த 3 பேரையும் கொலை பண்ணி எரிக்கிற அளவுக்கு ஒரு துணிகரமா எத்தனை இதெல்லாம். அது வாலிப பசங்க, 2 பேரும் வாழ வேண்டிய பசங்க. யோசித்து பாருங்க, பிசாசு அவர்களுக்குள்ள புகுந்து எத்தனை விரோதத்தை உண்டு பண்ணி பழி வாங்குற எண்ணத்தை உண்டு பண்ணி வாழ வேண்டிய வயசுல அவங்க போய் இப்ப ஜெயில உட்காந்து கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு பரிதாபமான அந்த 3 உயிருக்கு யாரு பதில் சொல்லுவா இல்ல? இவ்வளவு கஷ்டம். அவங்களுடைய லைஃப் டோட்டலா போச்சா? அவங்களுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்? கொலைகார பசங்கன்னு தானே பேசும் இந்த சமுதாயம் இல்ல? எப்படி அவங்க வெளியே வர முடியும்?
இவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். மனிதர்கள் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. யாரை எப்படி பிசாசு பயன்படுத்தி அவர்களை அவனுடைய வழிக்கு கொண்டு போய் அவங்களுடைய நற்பெயரை கெடுத்து இல்ல ஒன்றுமில்லாமல் போகும் பண்ணும்படியான ஒரு காரியத்தை தான் இந்த கடைசி நாட்கள்ல அவனுக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தீமையான காரியத்தை நம்ம கண்ணு முன்ன வைக்க கூடாது. ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்த தாவீது 2 முறை சவுல் சிக்கும் போது கூட அவருக்கு தீங்கு செய்யாமல் அவரை விட்டுட்டார்ல. இதுதான் தேவ அன்பு. இது வேற யாருக்கும் வராது. நார்மல் பீப்புளுக்கு வராது. பழி வாங்கணும்னு தான் என்ன இருக்கும். நார்மலா இந்த காலத்துல இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா, சிக்கினியா இவ்வளவு நாள் என்னை போட்டு துரத்துனியே, நிம்மதியா என்னை தூங்க விட்டியா, சாப்பிட விட்டியா, ஒரே போடா போட்டிருப்பாங்க இல்ல. ஆனா தேவனுடைய பிள்ளை, தேவன் மேல இருக்கிற அந்த அன்பு, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவர் மேல நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளவு பெரிய ஒரு டெடிகேட்டடா அந்த இடத்துல அவர் மன்னித்து அற்புதமாய் அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு காரியத்தை அவர் தாவீது நிகழ்த்திட்டு போவார்க்குல்ல. சவுலும் அவருடைய இதுல இருந்து சொல்லுவார், உன்னை மாதிரி உத்தமன் இல்லப்பா, நீ என் புள்ளன்னு சில சமயம், நீ நல்லவன், உன்னை மாதிரி நல்லவன் யாரும் கிடையாது. அத்தனை வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு சாட்சியாய் ஒரு சத்துருவின் வாயிலிருந்து வர்றதுக்கோ ஆண்டவர் கிருபை செய்தார். தேவாதி தேவன் தாவீதை பல நேரத்துல சவுளுடைய கைக்கு தப்புவித்தார். ஒரு சமயம்லாம் எல்லாம் சவுல் தாவீதை சுற்றி வளைச்சிருவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தாவீது யோசிச்சுட்டு இருக்காரு. சுத்தி வளைச்சிட்டாங்க, அப்படி சத்துருக்கள் என்னை சூழ்ந்துட்டாங்க. அப்புறம் அவருடைய உள்ளம் எப்படி ஆண்டரோட கனெக்ட் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே நீங்க சிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, பொல்லாதவர்களின் கைக்கு துன்மார்க்கரின் கைக்கு விலக்கி தப்பு வைப்பேன்னு சொன்னீங்க. எப்படி எத்தனை சங்கீதம் அந்த அந்த நேரத்துல தாவீதோட மனசுல ஓடி இருக்கும் யோசித்து பாருங்க தங்கங்களா. நம்மளை சுத்தி ஒரு பெரிய சத்துரு கூட்டம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஆண்டவர் அப்ப சொன்ன வாக்குத்தத்தம், இப்ப சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாமே நம்மளுக்கு என்ன வரும், ஞாபகம் வரும். அது மனசுக்குள்ள இருந்து கதறும். நம்ம இருதயம் அப்படியே வெடிச்சிடுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், ஆண்டவரே நீங்க விட்டுட்டீங்களா என்னைய, அவ்வளவுதானா, இப்படி என்னைய மாட்டி விட்டீங்களா, அவ்வளவுதான் என்னோட லைஃப் போயிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ள கதறும். கண்டிப்பா தாவீதுக்கு கதறி இருக்குல்ல மனசு. ஆண்டவரே நான் ஏங்கி இருப்பார்ல, அழுது இருப்பார்ல உள்ள. ஆனா அடுத்த நிமிஷம் ஒரு ஆள் சொல்லுவான், பெலிஸ்தேர் நம்ம நாட்டை வளைஞ்சுக்கிட்டாங்க, இங்க என்னையா நீ போய் தாவீதை துரத்தி திரியிற, அங்க வான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அவன் அப்படியே விட்டுட்டு ஓடிடுவான். அந்த செகண்ட் அந்த 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 சோல்ஜர் வரல அப்படின்னு சொன்னா தாவீதோட உயிர் போயிருக்கும். ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆண்டவர் காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றுவார். அவருடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை அவர் நிச்சயம் காப்பாற்றுவார். அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி காப்பாற்றணும், எந்த நேரத்துல காப்பாற்றணும், எந்த நிமிஷத்துல நிக்கணும், எப்படி நம்ம பிள்ளைகளை வழி நடத்தணும், எப்படி பிள்ளைகளை போஷிக்கணும், எப்படி பிள்ளைகளை உருவாக்கணும், எப்படி பிள்ளைகளை உயர்த்தணும். நம்மளுடைய தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பாப்பாவும் இருந்தாங்களாம். அந்த அப்பா வெளியூர்ல வேலை பாக்குறாரு, ஃபாரின்ல. சோ அம்மாவும் பிள்ளையும் மட்டும்தான் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப அவங்க அம்மா அடிக்கடி என்னன்னா சின்ன சின்ன ஒரு காரியங்கள், ஒரு சவுண்டு வந்தா பயந்துக்கிறது, யாராவது கதவு தட்டினா பயந்துக்கிறது. சோ ஒவ்வொரு காரியத்திலயும் அவங்க பயந்து பயந்து இருக்கிறது அந்த குட்டி பாப்பா நோட் பண்ணிட்டே இருந்திருக்கு. அப்போ அவங்க எப்பயுமே நைட்டு பெட்ரூம்ல படுக்கும்போது நைட் லேம்ப் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பெட்ரூம்ல லைட், சின்ன லைட் போட்டுட்டு தான் படுப்பாங்களாம். அப்போ இது ஜன்னல் வழியா அது பார்க்கும் பொழுது மூன் தெரிஞ்சிருக்கு. அப்போ உங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்டுச்சான், ஏன் மம்மி, நம்ம வீட்டுல நம்ம நைட் லேம்ப் போட்டு படுக்கிறோம்ல, அது மாதிரி இந்த மூன் தான் ஏசப்பாவுடைய நைட் லேம்பா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அவங்க அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், ஆமா பாப்பா அப்படின்ன உடனே, ஏசப்பாக்கு பயம்லாம் வராதா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, ஏசப்பா தான் இந்த உலகத்தையே படைச்சாரு, நம்மளே படைச்சாரு, அவரு பயப்படவே மாட்டாரு. அது மட்டும் இல்ல, ஏசப்பாக்கு இந்த நைட் லேம்ப் இந்த 3 இருந்தாலும் அவர் தூங்கவே மாட்டாரு. தூங்காம அவருடைய பிள்ளைங்களை பாதுகாப்பாரு மகளே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அந்த பாப்பா கேட்டுச்சான், அப்புறம் ஏன் மம்மி நீங்க பயப்படுறீங்க, நம்ம ஆண்டவர் தான் தூங்காம நம்மளை பாதுகாக்கிறாரே, அப்போ நம்ம நல்லா தூங்கலாமே, நல்லா நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கலாமே, ஏன் மம்மி நீங்க அடிக்கடி இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அப்பதான் உங்க அம்மாவுக்கே புரிஞ்சுதான், கரெக்ட் தானே,
இல்ல தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிற நம் தேவாதி தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு பயப்படணும்? இல்ல நம்ம எதுக்கு சோர்ந்து போகணும்? நம்ம எதுக்கு புலம்பணும்? நம்ம எதுக்கு முறுமுறுக்கணும்? நம்ம எதுக்கு சோகமா உட்காரணும்? நம்ம எதுக்கு கண்ணீர் வடிக்கணும்? யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்ம கூட 24/7 நம்ம கூட தான் இருக்கார். நம்மளை பார்த்துட்டே இருக்கார். நம்ம அருகிலே இருக்கிறார். நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். அத்தனை நாமங்கள் கொடுத்திருக்கிறாரே. ஒவ்வொரு நாமம் ஒவ்வொரு காரியத்திற்காக. யெகோவா நிசி. நீங்க எக்ஸாம் போகும்போது, ஒரு வேலைக்கு போகும்போது, நான் யெகோவா நிசி என் கூட வாங்க சொல்லிட்டு போங்க, வெற்றியை கொடுப்பாரு. ஒரு காரியம் உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படணுமா? யெகோவா ஈரே என் தேவைகளை சந்திங்கப்பா, சந்திப்பாரு. ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு காரியத்திற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தான் அதை பிரயோஜனப்படுத்துறது இல்ல. என் குடும்பத்துல சமாதானம் இல்ல, யெகோவா ஷாலோம் என் கூட இருங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க அதை பாத்துக்குங்க அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாகவே யெகோவா ஷம்மா கூடவே இருந்து, யெகோவா ரூவா நம்ம மேய்ப்பரா இருந்து, யெகோவா மெகாதிஸ் நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏலோகிம் நம்ம கூட இருப்பார். ஆமென். அப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்தாலும் அதிலிருந்து தப்பி செல்ல அவர் வழி செய்வார். நம்ம நினைப்போம் இது கஷ்டம், இது முடியவே முடியாது, இது எனக்கு படிக்க முடியாது, இது எனக்கு பேச வராது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க தங்கங்களா, நம்ம தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஈஸியாக்கி தருவார், தந்திருக்கிறார். நம்ம தான் என்னன்னா அது எப்படி பண்றது, இது எப்படி இந்த காரியம் நம்மளுக்கு சாத்தியமாகும் அப்படியே புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். சரி, நான் ஆண்டி ஒரு கேக்குறேன். யாருக்காவது இந்த இது பைனாப்பிள் இருக்குல்ல, அன்னாச்சி பழம், அத கத்தி இல்லாம ஓபன் பண்ண முடியுமா? இல்ல ஆன்சர் பண்ணுங்களேன். இல்ல ஆண்டி, பண்ண முடியாது இல்ல சாமி. ஒரு வீடியோ காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். எனக்கு ஆன்டிக்கு ஒரு வீடியோ வந்துச்சு. கத்தி இல்லாம அத ஓபன் பண்ணணும். பாத்துருவோமா? Stop. Take this pineapple, watch this. Okay. I'm going to show you how to really open a pineapple with your bare hands. My bare hands. We're going to do this with your bare hands. Maybe a bear's hands. No. All right. First thing we're going to do is we're going to take this stem off. You're going to twist it and pull. Okay. A lot of people don't even know you can do this. I didn't know you could do this. Yeah. Apparently this works. Yeah. Twist and pull. Boom. What? Step one done. I had no idea you could do that. Yeah. 2 more steps. We're probably going to want to actually go outside for this. Okay. Yeah, because you're gonna smash it on the flow. Okay. Start kind of just banging it on the ground with the bottom, just lightly. Okay. Like this? Yeah, exactly. Now you want to do that for 25 minutes. What? I'm not doing that. I'm just kidding. Just get it nice and loose. Nice and bruised. Nice and bruised. No, you just loosen it up. Kind of turn it around while you're doing it. Maybe a little harder now. Yeah, a little harder. Yeah. The neighbor's gonna be like, "What is that?" If they knew I was smashing a pineapple off the ground. Hearing me go harder. Oh, Harder. yeah, now turn it a little bit. Turn it. Now flip it upside down. Oh yeah, harder. Now roll it. This is a joke. No, it's not. I'm being dead serious. This will work. Like Okay. this way? Yeah. Start rolling it, but with pressure, like you're giving it a massage. Okay, I'm gonna do it this way then. Yeah. Nice and hard, like super hard, as hard as you can. I know you're pranking me, bro. No. I'm telling you. No, it's gonna blow your mind. I'm telling you. No, this is perfect. Yeah, keep going. Harder and harder. Again. The neighbors again, bro. Yeah. Now on the ground, harder. No, you're doing it right, man. You're doing fine. I bet I am. You're doing fine, Apple. All right. Pineapple puns? Or pineapple? We're doing some pineapples. All right, that's good. A little more. Yeah, that's good. Now again, really quickly, bang it on the ground. Okay. Yeah. This is a joke. No. Yeah, that's good. Okay, you ready for this? Do you have any idea how this is going to open? I don't know. I'm waiting for the prank because no, I don't.
It's not gonna work. No, it's gonna work. Now watch. See these stems? You're gonna be able to just pull them out one by one. Watch. Just yank it out. Yeah, watch. It's still pretty. Oh, There you go. what? Yo, Right? That's wild. Yeah, you love that. See, That watch. is dope. You just pull it out. What? Boom. Yo, that's actually sick. Isn't that crazy? You gonna feed me? Yeah. புரிஞ்சுதா தங்கங்களா? ஆமா. இத பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, நம்ம நெறைய பிரச்சனைகள இப்படிதான் நம்மளே ஹேண்டில் பண்ணணும்னு நெனைக்கிறோம். அ நம்மளே வந்து அத வந்து போட்டு என்ன சொல்றது? இவர் போட்டு பண்ணார்ல, போட்டு தட்டுறாரு, உருட்டுறாரு. ஆனா எவ்ளோ ஈஸியா அத வந்து எடுக்க முடியுது பாருங்களேன். அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அவ்ளோ இருந்தாலும், உள்ளுக்குள்ள ஒரு தீர்வ ஆண்டவர் வைத்திருப்பார். தேவனாகிய கர்த்தர். அவர் எல்லாமே நம்மளுக்கு ஈஸி பண்ணி தான் ஒவ்வொரு காரியத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்ம இது கஷ்டம், இது முடியாது, இதுல பயங்கர பிரச்சனை வரும், இதுல பயங்கர எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறேன். எல்லாமே என்னன்னா, நம்மளுடைய காரியத்துல சுயமாய் நம்ம செய்யணும்னு நினைக்கும்போது கண்டிப்பா முடியாது. ஆண்டவர்ட்ட நம்ம ஞானத்தை கேட்டோம்னா, அந்த சோதனையை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை ஆண்டவர் உண்டாக்குவார். அதுதான் இதன் மூலமா நம்ம கத்துக்கிறது. அதனால நம்ம வந்து நமக்கான ஒரு வாசல் எப்பயுமே ஆண்டவர் திறந்தே தான் வச்சிருக்கார். அப்படிதான் ஒரு ராஜா இருந்துட்டு மந்திரி வந்து செலக்ட் பண்ணணும். அப்ப வந்து நெறைய பேர் வந்தாங்களாம். வந்துட்டு என்ன போட்டினா, பெரிய ஒரு கதவு, பூட்டுன கதவு, பயங்கர பெருசு. இரும்பு கதவு பூட்டு போட்டிருக்கு. அந்த கதவு வந்து யாரு ஓப்பன் பண்றீங்களோ அவங்க தான் எனக்கு மந்திரி அப்படின்னு சொல்லிட்டாராம். நெறைய பேர் உட்கார்ந்துட்டு என்ன பண்றாங்க, ஐயோ! இது எப்படி இவ்ளோ பெரிய பூட்டு இருக்கு? இவ்ளோ பெரிய கதவு இருக்கு. இந்த கதவு இவ்ளோ ஹைட் இருக்குமா? இவ்ளோ நீளம் இருக்குமா? இத உடைக்கணும்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு ஆளுகள நம்ம கூட்டிட்டு வரணும். நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன பண்ண போறோம்? எல்லாரும் உட்கார்ந்து இந்த மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டவங்க எல்லாரும் உட்கார்ந்து என்ன பண்றாங்க? யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப ஒரு கடவுளுடைய பிள்ளை அவர் வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு ஞானத்தை கூட, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு நான் எப்படியாவது இது என்ன பண்ணணும்? இந்த கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கதையா சொல்லுவாங்க. வேகமா போய் அந்த கதவை ஓங்கி இப்படி தள்ளுவாரு, திறந்துரும். உண்மை என்னன்னா, அந்த கதவு பூட்டப்படவே இல்ல. சும்மா அது வந்து ஒரு லாக் மாதிரி போட்டு ஒரு ஷோக்கு வச்சிருந்திருக்காரு ராஜா. கடைசியில அவர வந்து மந்திரி ஆக்கிருவாங்களாம். அதே மாதிரிதான் நம்மளுக்கு பூட்டப்பட்ட கதவுகள் மாதிரி நெறைய தெரியலாம். நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் சூழ்ந்த மாதிரி தெரியலாம். ஆனா கர்த்தருடைய நாமத்துல ஆண்டவருடைய ஞானத்தை கேட்டு நம்ம உள்ள போனோம்னா ஈஸியா இந்த காரியத்தை ஜெயிச்சிடலாம். இதற்கு இடைஞ்சலா அநேகருடைய பேச்சுக்கள் இருக்கும். அநேகருடைய கருத்துக்கள் வரும். காரணம் இல்லாமல் பகைக்கிறவங்க இருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்ம ஓரங்கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். இல்ல, இன்னைக்கு கூட ஆன்ட்டி வந்து அந்த தவிர்க்க வேண்டிய 7 விதமான மனிதர்கள், நீங்க டைம் எடுத்து ரீட் பண்ணி பாருங்களேன். வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணேன். உப்பு மூட்டை மனிதர்கள், கொசு மனிதர்கள், ஆதிக்க மனிதர்கள், முதலை மனிதர்கள், பச்சோந்தி மனிதர்கள், கனவு கொலையாளிகள், நம்ம கனவெல்லாம் கொண்டுருவாங்க, குப்பை மனிதர்கள். இல்ல, சோ இப்படிப்பட்டவங்களை எல்லாம் ஒரு பொருட்டாக நம்ம எண்ணவே கூடாது. நம்ம நன்மை செய்தும் தீமை செய்வார்களானால் பதிலுக்கு தீமை செய்யாமல் நன்மையே செய்த நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று வாழ்ந்து காட்டணும். இதுதான் ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலானவைகளை தேடுகிறவர்களாக நம்ம இருந்தோம்னா, இந்த மாதிரி மனிதர்களோ நம்மள வந்து பின்னுக்கு தள்ளக்கூடிய காரியத்தை, இது வந்து எல்லாமே என்னன்னா சாத்தான் அவர்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற காரியம். எப்படியாவது நம்ம டிஸ்கரேஜ் பண்ணணும். நம்ம உயர்வான இடத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திடக்கூடாது. இது சாத்தானுடைய தந்திரம். இந்த மனிதர்களை கொண்டு நம்மளை கீழே தள்ளுவதற்கு அவன் படுகிற பிரயாசம். அவன் முடிஞ்ச அளவுக்கு அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கான். இத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மனிதர்கள் மேல கோபப்படாம இவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யற அந்த அசுத்த ஆவிகளை விரட்டிட்டு நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். இது தாவீது புரிந்துகிட்டனாலதான் சவுலுக்குள்ள வேற ஆவி உள்ள போறத அவரு தெரிஞ்சுகிட்டனாலதான் சவுல் மேல அவர் கோவப்படல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி துடியா துடிப்பாரு இல்ல, அழுவார்ல. ஆமா, சவுல் இறந்துட்டாரு, யோனத்தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டவுடனே தன்னை துரத்தி வந்து கொலை பண்ண நினைச்சவரு நினைச்சு அழுகுறாருன்னா அவரு நல்லா புரிஞ்சிருக்காரு சவுல் நல்லவரு தான். ஆனா அவருக்குள்ள இருந்த இந்த ஆவி என்ன பண்ணுச்சு? பொறாமையின் ஆவி, பகையின் ஆவி நம்மள துரத்த வச்சுச்சு. எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது. போராட்டம், மரண பயம், சவுல் எந்நேரமும் நம்மை கொன்று போடுவான்ற தெரிந்தும் எல்லா நேரத்திலும் தாவீதுடைய கையில என்ன இருந்துச்சு? சுரமண்டலம் இருந்துச்சு. ஆமேனா.
ஆனா சவுல் கையில ஈட்டியோட தான் இருந்தாரு எப்ப பார்த்தாலும் இல்ல. அதே மாதிரி நீங்க சங்கீதம் 137 வாஸ்து பாருங்களேன். இஸ்ரேல் ஜனங்களை இந்த பாபிலோனுக்கு அடிமையா கூட்டிட்டு போவாங்க. போற வழியில அவங்க சொல்லும், பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அழுதோம் இல்ல, தேசத்தை நினைச்சு அழுதோம். அப்ப அவங்க கையில சிறுபிடிச்சு போகும்போது என்ன வச்சிருந்தாங்களா, கிண்ணறம் வச்சிருந்தாங்களாம். ஆண்டவரை துதிச்சு பாடிக்கிட்டே போறதுக்கு இல்ல. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளுக்கு காரணம் இல்லாம நம்மள பகைக்கிறாங்களா, திட்டுறாங்களா, பேசுறாங்களா, நம்ம நற்பெயரை கெடுக்குறாங்களா, கவலைப்படவே கூடாது. நம்ம கையில எப்பொழுதுமே சுரமண்டலம் இருக்கணும். தாவீது மாதிரி சீமையை தூஷிக்கும் போதும் சுரமண்டலம் தான் இல்ல. ஒரு காரிய சவல் துரத்தும் போதும் சுரமண்டலம் தான். சாப்பாடு கிடைக்கலையா, சுரமண்டலம் தான், கிண்ணறம் தான் இல்ல. சோ அப்பேற்பட்டவர்களாய் ஆண்டவரை நம்ம துதிக்க 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 இந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தர் நிச்சயமாக காப்பாற்றுவார். மற்றவர்கள் நம்மளுக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் எல்லா காரியத்திலும் நம்ம நன்மையை செய்கிறவர்களாய் அவர்களை மன்னித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம காமிச்சு கொடுக்கணும். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க பழகணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு தங்கங்களா. நீங்க மனுஷங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா, ஒரு கஷ்டம் இருக்கு எனக்கு இவ்வளவு வேதனை இருக்கு, எனக்கு இவ்வளவு பலவீனம் இருக்கு, நீங்க யார்ட்டையாவது போய் ஷேர் பண்ணி பாருங்களேன். ஒரு கூட்டம் என்ன சொல்லும்னா, உனக்கு மேல நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, உனக்கு மேல நான் பாடுபட்டிருக்கேன் தெரியுமா, உனக்கெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் தான் வலிக்குது. நம்ம சில பேர்ட்ட போய் சொல்லணும், தலை வலிக்குது, எனக்கும் தான் வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கும் தான் வலிக்குது அப்படின்னுவாங்க. ஆனா நம்ம தேவாதி தேவன்ட்ட போய், அப்பா எனக்கு இப்படி இருக்குப்பா, என்னை எல்லாரும் திட்டுறாங்கப்பா, காரணமே இல்லாம என் மேல கோச்சுக்கிறாங்கப்பா, என்னை தப்பா பேர் சொல்றாங்கப்பா, என் பேரை மோசமா பேசுறாங்கப்பா, நான் செய்யாத தப்புக்கு என்னை குற்றம் சொல்றாங்கப்பா, எப்ப பாரு நீ திட்டிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட போய் உங்களோட மனசுல இருக்க அத்தனையும் நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்ல மாட்டார், உனக்கு மேல நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் ஆண்டவர் கஷ்டப்பட்டிருக்காருல்ல, அத்தனை பாடுகள் பட்டிருக்காருல. ஆனா ஒரு நாளும் ஆண்டவர் அதை சொல்லி காமிக்க மாட்டார். சொல்லு மகளே, உன் கஷ்டம் என்ன என்கிட்ட சொல்லு, நான் தான் உன் கூட இருக்கேன்னு சொல்றேனே. நீ கஷ்டப்படுற நேரத்துல நான் தான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றேனே. உன்னை மத்தவங்க திட்டுறாங்களா, நான் தான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றேனே. நான் என்னுடைய சர்டிபிகேட் போதாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். சோ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கிறவர்களா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கருடைய கைக்கு நம்மளை தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லிடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். ஆண்டவரை நம்ம நேசிப்பது உண்மைனா, ஐ லவ் யூ ஜீசஸ் நீங்க டெய்லி சொல்றது உண்மைனா, சில காரியங்கள் நம்ம தீமையான காரியங்களை செய்யக்கூடாது. நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். இந்த 2 காரியத்தையும் நம்ம செய்யும்படியாக மேலானவைகளை தேடுங்கள் என்று சொன்ன கர்த்தர் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை. இதை நம்ம எப்பயுமே மனசுல வச்சுக்கணும். எதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை பேசினாருன்னு தெரியல, யாரு காயப்பட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்மளுக்கு என்ன காரியங்கள், நீ நன்மை செய்து உங்களை யாரும் ரெகனைஸ் பண்ணலையா, உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி பேசினாங்களா, ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை அதுல நீங்க வருத்தத்தோடு நீங்க வந்திருக்கீங்களான்னு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ மன்னிச்சிரு மகளே, நீ மன்னிச்சிரு, நான் உன் கூட இருக்கிறேன். தீமை செய்யறவங்களுக்கும் நீ நன்மை செய். நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை நீ காண்பி, உலகத்திற்கு காண்பி. நிச்சயமாகவே நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நாட்கள் தான் இந்த பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே. பரலோகத்தில் அதற்கான மிகுதியான பலன் நம்மளுக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? பூமிக்குரியவைகளை தேடாமல் சாத்தான் பூமியவே தான் பார்க்க வச்சுட்டு இருப்பான். நம்ம மேலானவைகளை தேடும்போது நீங்க நினைக்கலாம், அப்பனா நான் பூமிக்குரிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்காதா? நிச்சயமா கிடைக்கும். எப்ப? மேலானவைகளை நீங்கள் தேடும் போது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது இவைகள் எல்லாம், இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதனால நம்ம பூமிக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்படாதபடி கர்த்தரையே நம்ம நோக்கி பார்க்கிறவர்களாய் நம்ம இருப்போமா? ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். அப்பா பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா என் கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே அப்பா, ஆச்சரியமா எங்களோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா. ஆண்டவரே
நன்றி தகப்பனே. காரணம் இல்லாமல் எங்களுக்கு சத்ருவானவர்கள் அப்பா ஸ்தோத்திரம் எங்களை ஆண்டவரை வேதனைப்படுத்தி பேசுகிறவர்கள், ஆண்டவரை உதாசீனப்படுத்துகிறவர்கள், எங்களை கேவலப்படுத்துகிறவர்கள், பேரை ஆண்டவரே அப்பா மோசமாய் ஆண்டவரே வெளியில போய் சொல்லுகிற எல்லாரையும் நாங்கள் மன்னிக்கிறோம், மன்னிக்கிறோம், மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தெய்வீக அன்பு தாவீதுக்குள்ள இருந்தது போல எங்களை ஒவ்வொருவருக்குள்ளும் என் தகப்பன் ஊற்ற வேணுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒரு சின்ன காரியம் கூட எங்க மனசுல நாங்க நினைச்சிடக்கூடாது, அவங்களுக்கு தீங்கு நினைச்சிடக்கூடாதுப்பா. அப்பா ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல அநேகர் சொல்ற வார்த்தை என்னன்னா, அவங்க எனக்கு இப்படி தீங்கு பண்ணிட்டாங்க, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தைகள் எதுவுமே எங்களுடைய வாயில இருந்து எங்களுடைய நினைவுல இருந்து எதுவும் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. கர்த்தர் அவர்களை மன்னிக்கும்படியான இருதயத்தை கொடுப்பீராங்க. அவர்கள் நல்லவர்கள் தான்ப்பா. ஆனா அவர்களுக்குள்ள இருந்து ஆண்டவரே கிரியை செய்கிற சாத்தான் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை தூண்டி விட்டு பாவம் செய்யும்படியாக அவர்கள் மூலமா எங்களோடு கூட அப்பா யுத்தம் பண்ணுகிறான். ஆண்டவரே அப்பா கிருபையாய் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே இந்த பகுத்தறியும் ஆவியை கொடுத்து கர்த்தர் எங்களை அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்துல ஆண்டவரே அப்பா நிலைத்து நிற்கும்படியான கிருபையை கொடுப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்துல பங்கடையும்படியான கிருபையை எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் நாங்கள் மன்னிக்கிறோம் சுவாமி, எல்லாரையும் மன்னிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். நீங்க அப்பா எங்களுடைய பாவ குற்றங்களை மன்னித்து அப்பா இன்னும் இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துருவின் கைக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டு கொள்ளுங்க சுவாமி. நீங்க எங்களை ஆண்டவரே சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறீங்க, எங்க குடும்பத்தை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. என் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவீராக. எந்தவித அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பேச்சுக்கும் ஆண்டவரை நாங்கள் செவிசாய்க்காதபடி ஆண்டவரே கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியத்துல மட்டும் ஆண்டவரே நாங்கள் முழு மூச்சா எங்களுடைய ஆண்டவரே அப்பா வேலைகளை செய்யும்படியாய் தொடரும்படியாய் கர்த்தர் நியமித்த பாதையில ஓடும்படியான கிருபையை கொடுப்பீராக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.